ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஆர்எஸ்டெக். இந்த வீடியோவில் வந்து பிவிசி ஷீட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிவிசி ஷீட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக்கை வச்சு ஹை ப்ரெஷரில் உருவாக்கப்பட்ட ஷீட்டு தான் இந்த பிவிசி ஷீட்டு. ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டீரியருக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். கபோர்ட்ஸு, கிச்சன் கேபினெட்ஸு, வால் பேனலிங் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப 3mm திக்னஸ் வரும், 8க்கு 4 சைஸ் வரும். இதுல வந்து 2 லேயர் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்டிக்கரிங் லேயர், இன்னொன்னு பாத்தீங்கன்னா கோர் லேயர்னு சொல்லுவாங்க. இந்த 2 லேயரும் சேர்ந்ததுதான் இந்த பிவிசி ஷீட். இந்த பிவிசி ஷீட்ல வந்து நிறைய கலர் வெரைட்டி இருக்கு. ஸோ இந்த ஷீட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து அபவ் 300 கிராம்ஸ் இருக்கும். இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் கபோர்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கபோர்ட்ல லாக் வைக்கலாம், டிராயர்ஸ் வைக்கலாம், ஷெல்ஃப் வைக்கலாம், ஷட்டர் வைக்கலாம், ஸ்லைடிங் ஷட்டர் வைக்கலாம். ஸோ இவ்வளோ யூஸ் வந்து கபோர்டில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் ஷட்டர் போட்டுக்கலாம், ட்ராயர் போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடலர் கிச்சனில் உள்ள எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் வந்து இதுக்குள்ளே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் யூஸ் பண்ணிக்கலாம். டிவி யூனிட் வந்து பேனலிங்காக இருக்கட்டும், ட்ராயர்ஸாக இருக்கட்டும், ஷட்டர்ஸாக இருக்கட்டும், லைட்டிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபால் சீலிங்லேயுமே இதை நம்ம வந்து பேக் பேனலிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் லைட்டிங்ஸ் வந்து சூப்பராக செட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு க்ளோஸியான ஒரு லுக் கிடைக்கும். இந்த ஷீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸியாக ப்ளஸ் ஒரு ஸ்பார்க்லிங் அந்த மின்னுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ சீலிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பூஜை ரூம் டிசைனிங் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த சிஎன்சி கட்டிங் வச்சால கொஞ்சம் பிரேக் ஆகுது. ஸோ சிஎன்சி கட்டிங் கொடுக்கறதுல கொஞ்சம் சேஃபாக வந்து கட் பண்ண கொடுக்குறது வந்து நல்லது. ஏன்னா சிஎன்சி கட் பண்ண சொல்ல இந்த ஷீட் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகுது. அதை பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ யூசஸ் இருக்கு. மொத்தத்தில் வீட்டில் உள்ள எல்லா இன்டீரியர் ஒர்க்ஸுக்குமே நீங்கள் வந்து இந்த பிவிசி ஷீட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாடுலர் கிச்சன் பண்ணிக்கலாம், மாடுலர் கிச்சன் ஆக்சசரிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். மாடுலர் கிச்சன் ஆக்சசரிஸ் எல்லாத்தையுமே இன்பில்ட் பண்ணி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோஸ் நிறைய இருக்குது நம்ம யூடியூப் சேனலில். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அலுமினிய ஷட்டர்ஸ்க்கு உள்ள இந்த 3mm ஷீட்டை பில்டு பண்ணி அதை ஓப்பன் ஷட்டராவோ இல்லை ஸ்லைடிங் ஷட்டராவோ யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்படிதான் நம்ம இதை யூஸ் பண்ணிக்குவோம். இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து இது வந்து தண்ணி பட்டா ஒன்றுமே ஆகாது, வாட்டர் ப்ரூஃப். ஸோ நம்ம வந்து இதை கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம், பாத்ரூமில் நம்ம கபோர்ட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், பெட்ரூமில் யூஸ் பண்ணிக்கலாம். பெட்ரூம்லலாம் நம்ம வாஷ் பண்ண சொல்லலாம், ஒன்றும் ஆகாது. ஸோ மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப். இது வந்து நம்பர் 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த டெர்மைட் ப்ரூஃப், போரர் ப்ரூஃப். இந்த இன்செக்ட்ஸால வந்து இது வந்து எதுவுமே ஆகாது. இந்த பூச்சிகளால, கரையானால எல்லாம் இந்த பிளாஸ்டிக்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இன்டீரியர்ல நீங்க பில்டு பண்ணும்போது இந்த மாதிரி எந்த விஷயமே வராது. ஸோ இது செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெர்மைட் ப்ரூஃப், போரர் ப்ரூஃப். ஸோ இதை பத்தி நீங்க பூச்சி இந்த இதெல்லாம் பத்தி வந்து நீங்க கவலைப்பட தேவையில்லை. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபிளெக்சிபிள். இது வந்து 90 டிகிரி வந்து நீங்க ஃபிளெக்ஸ் பண்ணிக்கலாம். இது பிரேக்கே ஆகாது. நல்ல வளையும் தன்மை கொண்ட ஒரு ஷீட் தான் வந்து இந்த பிளாஸ்டிக் ஷீட், பிவிசி ஷீட். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து adhesive. adhesiveனா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இதை பிளைவுட்ல ஒட்டிக்கலாம், வால்ல ஒட்டிக்கலாம். இன்னும் பின்னாடி பாத்தீங்கன்னாலே ஒரு ட்ரைனஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஷீட்ல ஒரு சைடு வந்து கலர் வரும், ஒரு சைடு வந்து கலர் வராது. அந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைனஸா இருக்கும். ஸோ அந்த சைட்ல வந்து நீங்க வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணீங்கன்னா இது வந்து அட்ஹெசிவா இருக்கும். ஸோ எங்கனாலும் நீங்க வந்து இதை ஒட்டிக்கலாம், ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். இந்த ஷீட்டை வந்து ரீசைக்கிள் பண்றதுனால எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு ஒரு வேட் கொடுத்துருக்காங்க அந்த பிராண்டு. ஸோ அதான். ஆனா பிளாஸ்டிக் வந்து நீங்க மண்ணுல புதைக்கிறதுல எல்லாத்துக்கும் டேஞ்சரஸ் தான். பட் இதை வந்து ரீசைக்கிள் பண்ணலாம். பிளஸ் வந்து இந்த ரியாக்ட் ஆகாது, கெமிக்கல் ரியாக்ட் ஆகாது அப்படிங்கிறதுனால இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் ஷீட் கம்பெனி கொடுத்துருக்காங்க இந்த இதுக்கு. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஃப்ரீ, துரு பிடிக்காது. இரும்பு மாதிரி அதெல்லாம் அது துரு பிடிக்காது, ஒரு வேலையும் இருக்காது. ஸோ இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் இருக்கிறதுனால இப்போ இது வந்து ட்ரெண்டிங்காக போயிருக்கு. கேரளா சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ஷீட்ஸ் தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கு. இன்னொரு மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பிளைவுட்ஸ்லேயும் சரி, சம் ரஃப் சர்ஃபேஸில் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணிக்கு நல்லா இருக்காது. ஆனால் இந்த பிளாஸ்டிக் ஷீட் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ஏதாவது டஸ்ட்டு வந்து அதில் இருந்தனாலோ இல்லாட்டியோ அதை வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு ஃபீல் பண்ண ஒரு சின்ன விஷயங்கள் இருக்குது. இது கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், இன்டீரியர் டிசைன் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது வந்து ஃபீல் பண்ணுற ஒன்று இருக்குது.
ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்டீரியர் தான், எக்ஸ்டீரியருக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இது ஹீட்ல பட்டுச்சுன்னா, எக்ஸ்டீரியர்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இது வந்து பெண்ட் ஆகும், ஃபிளெக்சிபிள் ஆகும். ஸோ இது பெண்ட் ஆகும்போது நமக்கு அதை ரீயூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிரும் இந்த ஷீட். ஸோ எக்ஸ்டீரியர்ல வந்து இதை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ்ல 3mm தான். நம்ம எல்லாரும் வந்து பிளைவுட்ஸ் எம்டிஎஃப்லாம் யூஸ் பண்ண சொல்ல சிங்கிள் ஷீட்டா யூஸ் பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 19mm இருக்கும் எம்டிஎஃப்பும் பிளைவுட்டும். நமக்கு இந்த ஷீட் வந்து 3mm தான் இருக்கு. ஸோ 3mm அப்படிங்கிற சொல்ல சில கஸ்டமர்ஸ் ஃபீல் பண்றது என்னன்னா, அந்த திக்னஸை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. பட் ஃபார் மீ 3mm வந்து எனஃப் தான். ஆனால் 3mm வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மோர் ஃபிளெக்சிபிள். இப்போ தானே அட்வான்டேஜஸ்ல சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபிளெக்சிபிள் வந்து நீங்க ஒரு 16 இன்ச்சுக்கு மேல இந்த டோர் போட்டீங்கன்னா, ஷட்டர் பண்ணீங்கன்னா இது வந்து மோர் ஃபிளெக்சிபிள் வளையுது. ஸோ 16 இன்ச்சஸ் வித்து வந்து 16 இன்ச்சஸ் தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துன்னா இந்த டோர்லாம் வந்து வளையிறது தன்மை கொண்டதா மாறிடும். ஸோ அதுதான் ஒரு இதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா டெம்பர்னஸ் வந்து கம்பேர் பண்ண சொல்ல ஏசிபியை கம்பேர் பண்ண சொல்ல கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஏசிபியில் வந்து டபுள் லேயர் வந்து அலுமினியம்ங்கிறதுனால கொஞ்சம் டெம்பர் அதிகமாக இருக்கு. இதில் வந்து டெம்பர்னஸ் கம்மியாக இருக்கு. அதுக்கப்புறம் சிஎன்சி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். சிஎன்சியில் நீங்கள் யூஸ் பண்ண சொல்ல ஒரு பிள்ளையார் படமோ ஒரு பிள்ளையார் படமோ இல்லை ஒரு ஜீசஸ் படமோ நீங்க அதுல வரையும் போது சிஎன்சி பண்ணும்போது அது வந்து சின்ன பகுதிகளா வரும். அந்த கட் பண்ண சொல்ல சின்ன பகுதிகளா வரும். அதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா துண்டா கட் ஆயிருதுங்க. அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா தான் சிஎன்சி கட்டிங் போடணும். பட் யூஸ் பண்ணியிருக்கோம், பண்ணலாம். பட் இந்த பிரச்சனை இருக்கு. கம்பேர் பண்ண சொல்ல ஏசிபியை கம்பேர் பண்ண சொல்ல இதுல இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. மற்றபடி இவ்வளோதான் டிஸ்அட்வான்டேஜஸ். வேற எதுவும் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதை யூஸ் பண்ணி பாருங்க. நான் இது உங்களுக்கு ஒரு டெமோ கொடுக்குறேன், இந்த ஷீட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டெமோ கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நீங்க டிசைட் பண்ணுங்க. டெமோ பார்த்தீங்கன்னா இதுதான் பிவிசி ஷீட்டு. ஸோ பிவிசி ஷீட் வரதுல 8x4 சைஸ்ல இருக்கும். 8 அடி ஹைட்டு, 4 அடி வித்து இந்த சைஸ்ல இருக்கும். திக்னஸ் பார்த்தீங்கன்னா 3mm இந்த திக்னஸ்ல இருக்கும். ஸோ 3mm திக்னஸ்ல இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர் ஒட்டி வரும். ஸோ இது வந்து இந்த லெட்டர்லாம் வருதுல்ல, இது கவரு. ஸோ இது வந்து ஒரு கவரு. இதுல பார்த்தீங்கன்னா இப்படி ஷார்ப்பா பார்த்தீங்கன்னா இதுல 2 லேயர்ஸ் இருக்கும். இதுல இந்த லேயர் வந்து ஸ்டிக்கரிங் லேயர். ஸோ இதுல தான் இந்த கலர் என்ன நிறைய ஷேட் பில்ட் பண்ணிக்கலாம். அந்த ஷேடு வெரைட்டி அது இதுக்கப்புறம் காட்டுறேன். ஸோ இது பார்த்துக்கோங்க. இது வந்து ரஃப் சைடு, இது வந்து இந்த ஷைனி சைடு. இதுதான் நமக்கு ஃப்ரண்ட்ல வரும், இது பேக்ல போயிடும். ஸோ இது தெரியாது. பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு லேயர் கொடுத்துருப்பாங்க. இந்த லேயரை வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா பயங்கர க்ளோஸியாக இருக்கும். இது கம்பேரிட்டிவ்லி ரொம்பவே க்ளோஸியாக இருக்கும். லுக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கபோர்ட்ஸில் நம்ம யூடியூப் சேனல்லலாம் இருக்கும், அதை பாருங்கள். லுக்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். இது இருக்கும். ஃப்ளெக்சிபிள், எவ்வளோ வளைச்சாலும் வளையும், உடையாது. ஸோ வளையும் மறுபடியும் அதே மாதிரி வந்துடும். வளையும், பிரேக் பண்ண முடியாது. இதை எப்படி பிரேக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட் கட்டிங் மிஷின்லாம் போட மாட்டோம். பிளேடை வச்சு போட்டு கிளாஸ் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிடுவோம். ஸோ அதான் இது ஃப்ரண்ட் இது.